Assalamualaikum friends, எல்லாருக்குமே பெரிய ஹாய்ங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் vlog தாங்க பார்க்க போறீங்க. ஸோ இன்னைக்கு நான் பாத்தீங்கன்னா குலாப் ஜாமுன் மிக்ஸ் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். குலாப் ஜாமுன் பண்றதுக்காக ரெடிமேட் மிக்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ அந்த ரெடிமேட் மிக்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் மெஷர் பண்ணிக்கிட்டேங்க. 1.5 கப் அளவுக்கு இருந்தது. ஸோ இதை பாத்தீங்கன்னா லம்ஸ் இல்லாத மாதிரி கொஞ்சம் நல்லா ஸ்பூனால கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதுல ஒரு 1/2 கப் அளவுக்கு மில்க் சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ சாஃப்டாக இருக்கோ அந்த அளவுக்கு குலாப் ஜாமுன் சாஃப்டாக இருக்குங்க. பார்த்தீங்களா, நான் ஃபுல்லாகவே 1/2 கப் ஊற்றிட்டேன். கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்குங்க. 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி நான் வச்சிடுறேங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். சுகர் சிரப்புக்கு 1.5 கப் அளவுக்கு மாவுக்கு 3 கப் அளவுக்கு சுகரும் சரி தண்ணியும் சரி நான் சேர்த்துக்கிட்டேங்க. இந்த மாதிரிலாம் ஸ்வீட் செஞ்சால் எங்கேருந்துங்க டயட் ஃபாலோ பண்ணுறது? எனக்கு அதுதாங்க ரொம்ப கஷ்டமாயிடுது. நானுமே ஒரு 4-5 சாப்பிட்றேன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் அப்புறம் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் எண்ணெயோ இல்லைனா நெய்யோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக மாவு பதத்தில் வந்துடும். கையிலையும் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம உருண்டை பிடிக்கணுங்க. ஸோ சுத்துதே பூமின்ற மாதிரி நான் எனக்கு பிடிச்ச ஒரு சைஸில் உருண்டை பிடிச்சிட்டேங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 20 உருண்டை கிட்ட பிடிச்சிருப்பேன். இது நார்மல் மீடியம் சைஸ் தான். நீங்கள் சின்னதாகவும் போட்டுக்கலாம், பெருசாகவும் போட்டுக்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா சுகர் சிரப்பும் ரெடி ஆயிடுச்சுங்க. சுகர் சிரப்பில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் ஏலக்காவும் சரி குங்குமப்பூவும் சரி எதுவுமே ஆட் பண்ணல. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எதுவுமே ஆட் பண்ண மாட்டாங்க. வெறும் சுகர் சிரப்பில் அந்த குலாப் ஜாமுன் டேஸ்ட் வரணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால நாங்கள் ஏலக்காய் ரொம்ப கம்மியாக தாங்க ஸ்வீட்ஸில் ஆட் பண்ணுவோம். ஸோ சுகர் சிரப்பும் ரெடி ஆயிடுச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுனும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க. குலாப் ஜாமுன் பார்த்தீங்கன்னா மீடியமில் வச்சு ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் ஈவன் கலர் வரும். நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணாதாங்க ஈவன் கலர் வரும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இங்கே சுகர் சிரப் பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக ஊறி வரும். ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராக ஊறிடுச்சு. பட் இது 1 ஹவர்லேயே நான் எடுத்துட்டேங்க. என் பையன் ஐயோ கொடுங்கம்மா டேஸ்ட் பண்ணணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதனால் அவனுக்கு கொடுத்துட்டு நான் அப்படியே க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. ஸோ 4 ஹவர்ஸ் கழித்து நான் எடுத்தேன். எவ்வளோ சாஃப்டாக இருந்தது தெரியுமா? அப்படியே கையில் எடுத்து அந்த அச்சு ஃபுல்லாகவே அந்த குலாப் ஜாமுன்லாம் படுதுங்க. அப்படியே கட் பண்ணி வாயில் போட்டால் அப்படி கரைஞ்சிதுங்க குலாப் ஜாமுன். நானுமே சரி, அம்மாவுமே சரி, என் பையனுமே சரி அவ்வளோ விரும்பி சாப்பிட்டோம். நான் ஃப்ரிட்ஜில் வச்சுலாம் சாப்பிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். என்னன்னா ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம். பட் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டின்னரில் ஸ்வீட் சாப்பிட்றாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. டின்னரே வேணான்னு சொல்கிற அளவுக்கு நிறையவே சாப்பிட்டேங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான vlog பார்க்கணுன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.